இந்த நிகழ்ச்சியை பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்து பார்த்தால் இது ஒரு மாநாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தம்பி கணேஷ்குமார் அவர்களே, நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற மாவட்ட செயலாளர் சீனு அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மரியாதைக்குரிய நடராஜ முதலியார் அவர்களே, தம்பி வேலாயுதம் அவர்களே, ஜெயபிரகாஷ் நாயுடு அவர்களே, எனக்கு முன்பு பேசி அமர்ந்த மருத்துவர் ஐயாவால் டெல்லிக்கு அனுப்பி வைத்து இந்தியாவில் 90,000 மதுக்கடைகளையும் தமிழகத்தில் 3,321 மதுக்கடைகளை மூட வைத்த வழக்கறிஞர் பாலு அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு துரைகவுண்டர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில தேர்தல் பிரச்சார குழு தலைவர் எதிரொலி மணியன் அவர்களே, சிவகாசியில் 6 மதுக்கடைகளை மூடி அதற்காக 15 நாட்கள் மதுரை சிறையிலே அடைக்கப்பட்ட நம் கட்சியின் புரட்சியாளர் மாநில துணைத் தலைவர் கவிஞர் திலகபாமா அவர்களே, மாநில இளைஞர் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரி ராஜேஸ்வரி பிரியா அவர்களே, செயலாளர் தம்பி செந்தில் அவர்களே, காத்தவராயன் அவர்களே, மன்னப்பன் அவர்களே, மச்சேந்திரன் அவர்களே, ஏழுமலை பிச்சைக்கண்டு சீனிவாசன், வசந்தி கலைக்குமாரி, பாலமூர்த்தி, ராமஜெயம், சக்திவேல், கலைச்செல்வி, ரேவதி, புனிதவள்ளி குப்புசாமி, சங்கர் நாராயணன், தூளி காந்தி, ஜெய்சங்கர், ராதாகிருஷ்ணன், ராஜா பாஷா, தினேஷ் பாபு மற்றும் நன்றி உரையாற்ற இருக்கின்ற கோபி யாதவ், பாலாஜி உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அத்துணை நம் கட்சியின் நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, எல்லாவற்றுக்கும் மேல் இங்கே வீரத்தோடு எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளே, என்னுடைய அண்ணன்களே, என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்களை இங்கே பார்ப்பதில் மகிழ்ச்சி, பெருமை. எங்கு பார்த்தாலும் வெறும் இளைஞர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்றைய சூழல் வேறு எந்த கட்சிக்கும் இளைஞர்கள் கிடையாது, நாம் இயக்கத்திற்கு மட்டும்தான். எங்கே பார்த்தாலும் அவ்வளோ இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே செய்யாறிலே நடக்கின்ற இந்த கூட்டம், இன்னும் சொல்ல போன செய்யாருடைய மாப்பிள்ளை நான். ஏன்னா என்னுடைய மாமனார் உங்களுக்கு தான் தெரியும், காங்கிரஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி. பக்கத்தில் தான் மேலப்பட்ட ஒரு ஊர் பக்கத்தில் தான் இருக்கு. அந்த உரிமையில உங்களுடைய மாப்பிள்ளை, அந்த உரிமையில இங்க நான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழகம் படு பாதாளத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் முன்னேறிய மாநிலமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இன்று கர்ம வீரர் காமராசருடைய பிறந்த தினம். காமராசர் ஆட்சி பொன்னான ஆட்சி அது. அவர் ஆட்சி காலத்தில் மட்டும்தான் முன்னேற்றம் தமிழ்நாட்டில் இருந்தது. தொழில் வளம் இருந்தது, வேளாண் வளம் இருந்தது, நீர் வளம் இருந்தது, நீர் மேலாண்மை இருந்தது.
இன்று கட்டிய அணைகள் அத்தனையும் காமராசர் அவர்கள் காலத்திலே கட்டிய அணைகள். கல்வி தந்தை காமராசர், கல்வி புரட்சி இதெல்லாம் செய்தவர் காமராசர் ஆட்சி. அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலம் இருண்ட காலம் இந்த திராவிட ஆட்சி. 50 ஆண்டு காலம் என்பது ஒரு நீண்ட காலம். அது அரை நூற்றாண்டு. 2 கட்சிகள் திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தார்கள். நாமும் அவர்களுக்கு வாக்களித்தோம். இவர்கள் ஏதாவது நல்லது செய்வார்கள் என்று வாக்களித்தோம். ஆனால் இப்பொழுது தெரிந்துவிட்டது, இன்னும் இந்த 2 கட்சிகளும் அடுத்த 50 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் உங்களுக்கு எந்த நன்மையும் வராது, உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது. சுரண்டி விட்டார்கள். அன்றாடம் சுரண்டி கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒவ்வொன்றாக இழந்திருக்கின்றோம். கடந்த 6 மாத காலத்திலே தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட 10 உரிமைகளை நாம் இழந்திருக்கின்றோம். கடந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 100 உரிமைகளை நாம் இழந்திருக்கின்றோம். இந்த 2 கட்சிகள் காரணம். இந்த 2 கட்சிகளுடைய காலம் நெருங்கி விட்டது. ஒரு கட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்க ஆளுங்கட்சி அண்ணா திமுக அது முடிஞ்சு போச்சு. தலைமை கிடையாது. 2-3 அணைகள் இருக்கிறது. இன்னொன்னு கட்சியை நம்ப முடிக்க போறோம். திமுகவை நம்ப முடிக்க போறோம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வேற வழி கிடையாது. இந்த 2 கட்சியும் பார்த்துட்டாங்க மக்கள். இந்த 2 கட்சியும் வெறும் வேஷம் தான், வசனம் தான், நடிப்பு தான், உள்ள ஒண்ணும் கிடையாது. ஒரு காலி பாத்திரம், ஒரு காலி பாத்திரத்துல ஒரு 2 கல்ல போட்டீங்கன்னா என்ன வரும்? வெறும் சத்தம் தான் வரும். ஆனால் இன்றைக்கு கொள்கை உள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு திட்டங்கள், ஒவ்வொரு துறையிலும் திட்டங்கள். நல்ல திட்டங்களை உங்களுக்கு கொடுப்போம். அதனால மக்கள், நீங்கள் நான் கேட்கறதெல்லாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு காலமாக 50 ஆண்டு காலம் நீங்க சகிச்சிட்டு இருக்கீங்க. உலகத்தில் எந்த நாட்டிலேயோ எந்த மாநிலத்திலேயோ 50 ஆண்டு காலம் பொறுமையா எந்த மக்களும் இருந்தது கிடையாது. இதுவே பக்கத்துல கேரளா வேற எந்த மாநிலமா இருந்ததுன்னா இன்னைக்கு புரட்சி வெடிச்சிருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் எதை வேணா செஞ்சிட்டு போங்க, எவ்வளவு வேணா கொள்ளடிச்சிட்டு போங்க, என்ன வேணா சொரண்டிட்டு போங்க, ஆனா நாங்க எங்களுக்கு கவலையே இல்லைன்னு அந்த எண்ணத்துல தான் இவ்வளவு காலமா நீங்க இருந்தீங்க. ஆனா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இனி எங்களால பொறுக்க முடியாது, அதுதானே? ஆனா இவ்வளவு காலமா தமிழ்நாட்டை 50 ஆண்டு காலமாக நடிகர்கள் ஆண்டார்கள். இனி படித்தவர்கள் ஆள வேண்டும், இளைஞர்கள் ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து என்னுடைய தம்பிகளும் முடிவு செய்து விட்டார்கள். ஏன்னா என்னுடைய தம்பிகளுடைய பெற்றோர்களை இந்த 2 கட்சியும் ஏமாத்திட்டாங்க. சாராயத்தை கொடுத்து, இலவசத்தை கொடுத்து, வசனம் பேசி, நாடகம் நடிச்சு ஏமாந்துட்டாங்க. அவங்களும் ஏமாந்துட்டாங்க. ஆனா என்னுடைய தம்பிகளை ஏமாத்த முடியாது. எல்லாம் விவரமா இருக்கிறாங்க. என் தம்பிக்கு கும்முடி பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி இதுக்கு வரைக்கும் என் தம்பிங்க இருக்கிறாங்க. எல்லாமே விவரமா, ஒரு முடிவுல, ஒரு கோபத்துல, ஒரு ஆத்தத்துல இருக்காங்க. வர தேர்தல் வரட்டும், அன்புமணிக்கு நம்ம ஓட்டு போடுவோம், ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் என்று. காரணம், உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு வலிக்குது. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இல்லைன்னா எங்களுக்கு வலிக்குது. உங்க பிள்ளைங்க குடிச்சுக்கிட்டு அங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு அதிகமா வலிக்குது. பெண்கள் தாலி இழக்கிறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வலிக்குது. படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா எங்களுக்கு வலிக்குது. விவசாயிகள் தற்கொலை பண்றாங்கன்னா எங்களுக்கு தாங்க முடியல. தொழில் வளர்ச்சி இல்ல, எங்கேயாவது ஊழல் நடந்ததுன்னா எங்களால சும்மா இருக்க முடியல. அவ்வளோ தண்ணி மழை பெஞ்சு கடல்ல வீணா கலந்ததுன்னா எங்களால சும்மா இருக்க முடியல. ஆனா திமுக அண்ணா திமுக அந்த சொரணையும் அது எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் எப்படி கொள்ளடிக்கலாம், கமிஷன் வாங்கலாம். காரணம், உங்களை பத்தி அக்கறை உள்ள ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ என்ன தூக்கத்துல எழுப்பி விடிய காலை ஒரு 2-3 மணிக்கு எழுப்பி
அன்புமணி எழுந்துரு, திருவண்ணாமலையில் உள்ள பிரச்சனை பத்தி சொல்லு. நான் சொல்லுவேன். நான் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆரணி, செய்யாறு, போலூர், வந்தவாசி. அந்த பக்கம் திருவண்ணாமலை, செங்கம் இருக்குது, கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம் 8 தொகுதி இருக்குது. இந்த 8 தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? என்னென்ன பிரச்சனை? அதிக பிரச்சனை இங்க விவசாயம். வானம் பார்த்த பூமி, பருவத்தில் எப்பயோ மழை பெய்யும். ஆனா இந்த மாவட்டத்தில் 2 ஆறு ஓடுது. இந்த பக்கம் செய்யாறு ஓடுது, இங்கதான் ஓடுது, தென்பெண்ணை ஓடிட்டு இருக்கு. இந்த பகுதியில் நந்தன் கால்வாய் திட்டம் வேணும்னு எவ்வளவு காலமா போராட்டம் மக்கள். இந்த நந்தன் கால்வாய் திட்டம் எப்போ கோவிந்தசாமி அங்கே கிட்டத்தட்ட எம்எல்ஏ 1952 விக்கிரவாண்டி எம்எல்ஏவா இருந்தார். அப்போ தொடங்கின திட்டம் அது. அப்போ அவர் சொன்ன திட்டம். மீண்டும் அவர் 1967 அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்த நேரத்தில் அமைச்சராக இருந்தார். அப்போ 32 லட்சம் ரூபாய்க்கு தொடங்கினாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது முழுமையடையல. கௌதி மலை இருக்கு திருவண்ணாமலை பக்கத்தில், அங்கிருந்து துறிஞ்சலாறுல கீரனூர்னு ஒரு பகுதியில் அங்க ஒரு தடுப்பணை கட்டி, வெள்ளக்காரன் கட்டின தடுப்பணை, 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டின தடுப்பணை. அங்கிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 12 ஏரிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளுக்கு அந்த தண்ணி காற்றாறு. துறிஞ்சலாறு ஒரு காட்டாறு. பருவங்காலத்தில் மழை பெஞ்சுனா அந்த ஆத்துல போகும், தண்ணி போகும். ஆனா இப்போ அதுல போராட்டம் செஞ்சு பல போராட்டங்கள் செஞ்சோம். கணேஷ்குமார் தலைமையில் போராட்டம், எதிரொலி மணியன் தலைமையில் போராட்டம், நம்ம துரைகண்டூர் தலைமையில் பல போராட்டங்கள், ஐயா தலைமையில் போராட்டங்களை செஞ்சு ஒரு 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அது முழுமை அடையல. ஆனா அது போதாது. இப்போ என்ன திட்டம் செய்யணும்? தென்பெண்ணை ஆற்றும் துறிஞ்சலாறும் இணைக்கணும். ஆனா அதுல என்ன திட்டம் வருதுன்னா, தென்பெண்ணை ஆறும் செய்யாறும் இணைக்கின்ற திட்டத்தில் அந்த ஒரு கிளை திட்டம் தான் தென்பெண்ணையும் துறிஞ்சலாறு இணைக்கின்ற திட்டம். இது எவ்வளவு காலமா கோரிக்கை? தென்பெண்ணையும் செய்யாறு இணைச்சா இந்த மாவட்டம், இந்த பகுதி எல்லாம் செழுமையா இருக்கும். குடிநீர் பிரச்சனை, குடிக்கிற தண்ணி கிடைக்கிறதா இன்னைக்கு? இல்ல. இந்த ஊர்ல ஒரு ஆறு ஓடுது, ஆனா இங்க தண்ணி கிடைக்கலன்னா யார்? அசிங்கதல்ல, அவமானம். இந்த பகுதியில் 3 சக்கர ஆலைகள் இருக்கு. தரணி சக்கர ஆலை, பண்ணாரி சக்கர ஆலை, இங்க கூட்டுறவு, செய்யார் கூட்டுறவு. அந்த 2 சக்கர ஆலையிலும் தரணி சக்கர ஆலையிலும் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் நிலுவை. பண்ணாரி சக்கர ஆலையில 6 கோடி ரூபாய் நிலுவை. அருணாச்சல சக்கர ஆலையிலும் திருவண்ணாமலையில் ஒன்று இருந்தது, 12 கோடி ரூபாய் நிலுவையில மூடிட்டானுங்க. இங்க செய்யாறு, இங்கேயும் யாரு? விவசாயிகள். வானம் பார்த்த பூமி. இங்க அதிகமா பூக்கள் விளைகிற எல்லா பூவும், மல்லியிலிருந்து சாமந்தியிலிருந்து ஜாதி மல்லியிலிருந்து எல்லா விளைச்சல் இருக்கு. ஆனா இங்க இருந்து இடைத்தரகர்கள் இங்க வந்துகிட்டு அங்க டன் கணக்கில் பூ எடுத்துட்டு பெங்களூர்ல போய் வித்துட்டு இருக்கான் லாபத்தில். இங்க உங்களுக்கு நட்டம். வாசனை திரவிய தொழிற்சாலை வேணும், சென்ட் ஃபேக்டரி வேணும்னு எங்களுடைய கோரிக்கை, எவ்வளவு நீண்ட கால கோரிக்கை. இல்ல, இது பாட்டாளி கட்சி வந்தா நாங்க கொண்டு வருவோம். விவசாயிகள் இன்னைக்கு கரும்பு போட்டுட்டு இருக்கா. கரும்புக்கு விலை கிடைக்குதா? இல்ல. தனியார் நிறுவனம் பாத்தீங்கன்னா கரும்புக்கு 2200 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறான் கண்டு. அரசாங்கம் நிர்ணயம் செஞ்சது 2850, அது கிடைக்கிறது இல்ல, 2650 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு டன்னு கரும்பு உற்பத்தி செய்யறது எவ்வளவு ஆகுது தெரியுமா? 2400 ரூபாய் ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்கிறது. விலை 2650 ரூபாய். 250 ரூபாய் வச்சு என்னத்தை பண்றது? பாட்டாளி கட்சி ஆட்சியில் என்ன செய்வோம்? உற்பத்தி விலை 2400 ரூபாய், அதுல 50 விழுக்காடு லாபம், கிட்டத்தட்ட 3800, 3900, 4000 ரூபாய் ஒரு டன்னு கரும்புக்கு நம்ம கொடுக்க போறோம். பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்க போறோம். இதெல்லாம் லாபகார்த்தமா தொழிலா மாத்த போறோம். ஏன்னா இது விவசாய பிரச்சனை. விவசாயிகள் என்னுடைய கடவுள். எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு நான் கடவுளா பார்க்கிறது விவசாயிகள். எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். வேற எந்த கட்சியா விவசாயிகளை பத்தி அக்கறை இருக்கிறாங்களா, கவலைப்படுறாங்களா? மற்ற கட்சிகளுக்கும் விவசாயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா? ஒன்றும் தெரியாது. வேற அதிமுக விவசாயத்தை பத்தி தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க, அந்த அம்மாவுக்கு விவசாயத்தை பத்தி, கலைஞருக்கு விவசாயத்தை பத்தி, வைகோவுக்கு, விஜயகாந்த், யாருக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சிக்கு மட்டும்தான் விவசாயிகளுடைய கஷ்டங்களை புரியும். காரணம், நம்ம கட்சியில் 90 விழுக்காடு யாரு? விவசாயிகள்.
என்னுடைய தாத்தா விவசாயி, எங்க அப்பா விவசாயி, எனக்கு விவசாயத்தில் ஈடுபாடு. விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் வேணும்னு இந்தியாவிலே சொன்ன முதல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தானே. 10 ஆண்டு காலமாக விவசாயத்துறையில நிழல் நிதிநிலை வேளாண் அறிக்கை டிராஃப்ட் அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் போடுகின்ற முதல் கட்சி, ஒரே கட்சி இந்தியாவிலே, ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தானே. விவசாயத்திற்கு 3 அமைச்சர்கள் நியமனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, நீர் மேலாண்மை துறை. எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா எனக்கு நீர் மேலாண்மை துறையை, அந்த துறையை நான் பார்த்துப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நீர் மேலாண்மை தான் இன்னைக்கு தேவை. வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட். என்ன கேட்டா எவ்வளோ 5 மணி நேரம் நீர் மேலாண்மை பத்தி நான் பேசுவேன். நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி 3 மாதத்திற்கு முன்பு நான் சென்றேன். அங்கே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அங்க போய் அங்க இருக்கின்ற அதிகாரிகள், நிபுணர்கள், இவங்க கிட்டலாம் நீர் மேலாண்மை பத்தி, அதுக்கு மேல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, நீர் பிரச்சனை இருக்கு, பாசன பிரச்சனை இருக்கு. சாத்தனூர் அணை இருக்கு. சாத்தனூர் அணையில தென்பண்ணையில வர அணை தண்ணி, ஆனா இந்த சாத்தனூர் அணையினால இந்த மாவட்டத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்துக்கு அங்கதான் தண்ணி போகுது, இங்க ஒண்ணுமே தண்ணி கிடையாதுங்க, வரல. கால்வாய் இருக்கு, அது வடக்கு தெற்கு கால்வாய், அதெல்லாம் தூர்ந்து போயிடுச்சு. தூர் வாரத்தில் கணக்கில் மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்கான், தூர் வாரின மாதிரி இருக்கு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இன்னைக்கு உணர்வு பூர்வமா தீர்வு வைத்திருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு நீர் மேலாண்மைனா என்னன்னு கேளுங்க, எவ்வளவு கமிஷன் கொடுப்பேன்னு கேட்பாரு. அவருக்கு தெரிஞ்சது அதான். ஓ பன்னீர்செல்வம் போய் நீர் மேலாண்மை பத்தி கேட்டா எவ்வளவு கமிஷன், அதான். ஏன்னா இவங்கெல்லாம் கமிஷன் ஏஜென்ட், ஜெயலலிதாவோட கமிஷன் ஏஜென்ட் இவங்கெல்லாம். இவங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது, மக்கள் பிரச்சனைனா என்னன்னே தெரியாது. பணம் பணம் பணம், அவ்வளோ. அது தெரிஞ்சதெல்லாம் பணம், கொள்ளடிக்கணும் கொள்ளடிக்கணும். அடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு கஜானா காலி ஆயிடுச்சு. 5,75,000 கோடி கடன்ல தமிழ்நாடு தத்தளிச்சு கொண்டிருக்குது. இன்னும் 2-3 வருஷம் இவங்க இருந்தாங்கன்னா 10 லட்சம் கோடி முடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான். இவங்க யாரும் இனி ஆட்சிக்கு வர போறது கிடையாது. ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க போறது கிடையாது. அது எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, இருக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டு இருக்காங்க எம்எல்ஏக்கள். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஊர் உள்ள போனா எல்லாம் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, என் தம்பிங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. ஏன்னா ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு. அவங்க என்னப்பா அந்த கூவத்தூர்ல போய் 10 கோடி தங்கம், பிஸ்கெட்டு, வெள்ளி எல்லாம் போட்டு அவன் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனா இங்க குடிக்கிறது தண்ணி கிடையாது, சாக்கடை பிரச்சனை, கொசு பிரச்சனை, டெங்கு பிரச்சனை, மர்ம காய்ச்சல் சொல்லிட்டு இருக்கா, விவசாயி தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? இதெல்லாம் நிறுத்தணும், முடிக்கணும், போதும். நான் சொல்லியிருக்கிறேன்ல, இந்த ஆட்சி, ஜெயலலிதா மருத்துவமனையில் 75 நாள் இருந்தாங்க. எப்படி இறந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது, மர்மம். அதன் பிறகு ஓபிஎஸ், அதன் பிறகு சசிகலா, அந்த அம்மாவுக்கு ஆசை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இபிஎஸ், அதுக்கப்புறம் தீபான்னு ஒன்று எங்கேயோ கிளம்பிச்சு, அதுக்கப்புறம் தீபக் இன்னொன்னு கிளம்பிச்சு, அதுக்கப்புறம் தினகரன் இன்னொன்னு கிளம்பிச்சு. இப்படி எல்லாம் கிளம்பிட்டு இருக்குது. காரணம் யாரு? 200-300. 200-300 என்ன? 200-300 ஆசைப்பட்டு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க. நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டேன் உங்களை, இந்த அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க உங்களுக்கு நல்ல உங்க குடும்பத்தை காப்பாற்றுவோம், சாராய கடையை மூடுவோம், நல்ல கல்வியை கொடுப்போம் இலவசமா, உடம்பு சரியில்லை நல்ல தரமான சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவோம், விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள் கொடுப்போம், நிர்வாகம் நல்ல ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம். எவ்வளோ தொண்டை தண்ணி வத்தி பேசினேன். 2 வருஷமா கத்தி 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 ஊரா போனேன். நான் கேட்கலையே நீங்க? அந்த 200-300 ஆசைப்பட்டு இன்னைக்கு தலையில துண்டு போட்டு உக்காந்துருக்கீங்க. ஐயோ தமிழ்நாடு இப்படி மோசமா போயிட்டே.
இப்பயாவது கொஞ்சம் உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? இப்பயும் உங்களுக்கு கோபம் வரலன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. பேசாம நான் டாக்டர் தொழில் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு டிகிரி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பதிவு பண்ற வேலை வாய்ப்பு பதிவு மையத்தில் 81 லட்சம் பேர் இளைஞர்கள் பதிவு பண்ணிருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் அதுல வெறும் 2.5 லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. 10 வருஷத்துல 2.5 லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்குது. ஆனா இன்னைக்கு 81 லட்சம் பதிவு. இதுல இடையில இந்த 10 ஆண்டு காலத்துல மொத்தம் எவ்வளவு பதிவு பண்ணிருக்காங்க தெரியுமா? 1,40,00,000 பேர். 1,40,00,000 பேர் பதிவு பண்ணிருக்கிறான். அதுல என்ன பண்ணிட்டான், சில பேர் நம்பிக்கை இழந்துட்டு மீண்டும் அதை புதுப்பிக்கல. ஏன்னா இவங்க கிட்ட வேஸ்ட், இதெல்லாம் புதுப்பிக்கிறது நேரமும் காலமும் வேட்லாம் அதெல்லாம் பண்ணல. காரணம் யாரு? இந்த 2 கட்சியும் தான் வேலை வாய்ப்பு உருவாக்கல. நேத்து ஒரு ஆய்வு பண்ணாங்க. நேத்து ஆய்வுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் தனியார் துறையில வேலை வாய்ப்பு குறைவா இருக்குதான். தனியார் துறையில, கவர்மெண்ட் துறையில முடிஞ்சு. கவர்மெண்ட் துறையில கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 14,50,000 பேர் கவர்மெண்ட்ல இருந்தாங்க, அரசு ஊழியர்களா இருந்தாங்க. பிறகு 12 லட்சம், பிறகு 10, 9, இன்னைக்கு பார்த்தா 5.5 லட்சம். 5.5 லட்சம் பேர் அதுல முடிஞ்சு போச்சு. தனியார் துறையில ஏதோ கொஞ்சம் வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா அதுவும் இல்லை. கல்கத்தால நகரத்துல பார்த்தா கல்கத்தாவில் 40 விழுக்காடு அதிகமா வந்திருக்கு. கல்கத்தாவில், அகமதாபாத்ல 22 விழுக்காடு அதிகமா வந்திருக்கு வேலை வாய்ப்பு. பெங்களூர்ல 3 விழுக்காடு, ஹைதராபாத்ல 8 விழுக்காடு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா -16 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. 16 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. காரணம் யாரு? இந்த இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இதெல்லாம் போட்டு இங்க ஆட்சி பண்ணா என்ன ஆவறது? இவரு எடப்பாடி பழனிசாமி என்னமோ மக்கள் இவருக்கு ஓட்டு போட்ட மாதிரி இவர் மனசுல வந்துருச்சு. அவர் என்னமோ மெதப்புல இருக்கிறார். ஒரு முதலமைச்சர் பந்தா, ஜெயலலிதா கூட இவ்வளவு பந்தா பண்ணல. இவர் போனார்னா போலீஸ் நிக்கணும் வழியில, வழி நடுக்க 10 அடிக்கு ஒரு போலீஸ். பாவம், அந்த காவல்துறையில வெயிலையும் மழையில நின்றுட்டு இருக்காங்க. யாருக்காக? எடப்பாடி பழனிசாமி. எனக்கெல்லாம் சிலதெல்லாம் மைக்ல சொல்ல முடியல. சொன்னா அது என்னடா இவன் இப்படி பேசுறான்னு சொல்லிடுவாங்க. அதாவது சில நேரத்தில் எனக்கு தூக்கம் வரல, ஆத்திரமா வருது. என்னடா தமிழ்நாடு எப்படி நம்ம காப்பாற்ற போறோம்? இந்த 6 மாசத்துல உரிமைகளை இழந்துட்டு இருக்கு. நேத்து பார்த்தா உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் 85 விழுக்காடு. இப்போ நீட் பரீட்சையில நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டான்னு எவ்வளவு போராடணும். நான் அமைச்சரா இருந்த நேரத்தில் அப்ப கொண்டு வந்தாங்க, முயற்சி பண்ணாங்க. அப்ப எம்சிஏல நீட் ஒரே தேர்வு கொண்டு வரணும்னு நான் பிடிவாதமா முடியவே முடியாதுன்னு சொல்லி அதை தட்டி கழிச்சுட்டு முடிச்சுட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்ல அப்பயே வந்துட்டு இருக்கோம். நான் வெளியில வந்தது பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சி செஞ்சு அதன் பிறகு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இந்த நீட்னால தமிழ்நாட்டுக்கு மிக மிக பெரிய பாதிப்பு. இந்த நீட் பிரச்சனை கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பு. தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படிச்ச பிள்ளைங்களுக்கு 85 விழுக்காடு அதுல ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டசபையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கு போய் அதை ஸ்டே பண்ணிட்டாங்க. சிங்கிள் ஜட்ஜ் இப்ப பெஞ்சுக்கு போகுது. இங்க பெஞ்சுக்கு போனாலும் அப்புறம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? சிபிஎஸ்இ மத்திய அரசு பாடத்திட்டத்தில் படிச்ச பிள்ளைங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் 3600 மெடிக்கல் சீட் இருக்கு. கவர்மெண்ட்ல 2850, தனியார்ல ஒரு 6 காலேஜ்ல சீட்ல இங்க கவர்மெண்ட்ல 50% கொடுக்கணும். அதுல 3600 சீட்ல என்னுடைய கணக்கு என்ன நடக்க போகுதுன்னா, சிபிஎஸ்இல படிச்ச பிள்ளைங்களுக்கு 3200 பேர் கிடைக்கும். சமச்சீர் கல்வியில படிச்ச பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் கிடைக்கும்? வெறும் 400 பேர் கிடைக்க போகுது. அவ்வளவுதான் கிடைக்க போகுது. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இதை விட ஒரு பெரிய அநீதி எங்கன்னா இருக்குமா? இத ஒரு சட்டமா வரணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை போட்டாங்க. அவ்வளவு நெருக்கடி கொடுத்தோம், போராட்டம், பாட்டாளி முயற்சியில் எல்லாம் போராடணும். சட்டம் இங்க நிறைவேற்றிட்டாங்க. ஆனா முழுமையா ஜனாதிபதி கையெழுத்து போடணும். இப்ப மத்திய அரசு நிலுவையில் இருக்கு. மத்திய அரசு நிலுவையில் இருக்கிறதுனா என்ன பண்ணணும்? இங்க இருக்கின்ற அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கணும். மத்திய அரசுல அழுத்தம் கொடுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுல போய் மோடி கிட்ட போய் அழுத்தம் கொடுப்பாரா?
இல்ல, ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். ஒரு கார்ட்டூன் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது. அல்ல பார்த்தா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு அழுத்தம் கொடுக்கிறான்னு அழுத்துறாரு. இதுதான் அழுத்தம் கொடுக்கிறது. மசாஜ் பண்ணி கொடுக்கிறார். அதான் அழுத்தம் கொடுக்கிறது தான். இவரு போய் அங்க போய் மோடி கிட்ட பேச முடியுமா? எப்படி பேசுவார் மோடி கிட்ட போய்? ஐயா பார்த்து பண்ணுங்க ஐயா. மோடியோட பார்த்து போ 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 நடக்க போகுது. அதனால இந்த உரிமை நம்ம எழுதிட்டோம். இதே போன்று பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல்ல எம்சிஹெச் டிஎம், டிஎம்னா டிஎம் கார்டியாலஜி நியூராலஜி நெஃப்ராலஜி இருக்கு. எம்சிஹெச் கார்டியாலஜி நியூராலஜிலாம் இருக்கு. இதெல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பு. 52 ஆண்டு காலமாக இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பு தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு தான் இதெல்லாம் படிக்க முடியும்னு சட்டம் இருந்தது. 52 ஆண்டு காலமாக. போன வருஷம் அதுக்கு ஒருத்தன் கேஸை போட்டு டொமைசைல் சொல்லிட்டு கேஸை போட்டு விட்டான். இப்ப என்ன பிரச்சனைனா, இப்போ சமீபத்தில் மத்திய அரசுல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, சுற்றறிக்கை. அதுல என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமா இந்த சீட்டு இருக்கு. 202 சீட்டுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்த சீட்டை என்ன பண்ணிட்டாங்க, மத்திய அரசு தான் இந்த சீட்டை பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுற்றறிக்கை அனுப்பிச்சு விட்டாங்க. மத்திய அரசுனா என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு பீகார்ல இருந்து தமிழ்நாட்டில் வந்து படிச்சுட்டு போவான். எம்சிஹெச் கார்டியாலஜி படிச்சுக்கிட்டு அவன் பீகார்ல போய் வேலை செய்ய போறான். ஆனா இங்க நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணு கிடைக்க போறது கிடையாது. நம்மளுடைய வரி பணத்துல நம்ம அரசாங்கம் ஏத்தின மருத்துவக் கல்லூரியில பீகார், சத்தீஸ்கர், வடகிழக்கு, அஸ்ஸாம்ல இருந்து படிச்சுட்டு போயிட்டு அங்க போய் அந்த மக்களுக்கு சேவை செய்ய போறான். சேவை செய்யிட்டு வேற. ஆனா இங்க நம்ம பணம், நம்மளுடைய மருத்துவமனை, இங்க நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் மிகப்பெரிய துரோகம். மத்திய அரசு இது நமக்கு செய்யற துரோகம். இதெல்லாம் காவிரி மேலாண்மை வாரியம், இப்படி எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். நம்ம உரிமைகளை இழந்துட்டு இருக்கோம். போதும், இழந்ததெல்லாம் போதும். இதெல்லாம் நீங்க பொங்கி எழணும், கோபம் கொதிக்கணும். ஆத்திரம் யார் மேல? 2 கட்சி மேலேயும் ஆத்திரம். அண்ணா திமுக மட்டும் இல்ல, திமுக மேல ஆத்திரம். ஏன்னா அடித்தளமே திமுக தான். எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் காரணம். அதனால இதெல்லாம் விழித்துக் கொள்ளுங்கள். நான் கேட்கறதெல்லாம் போதும். நல்ல ஒரு இந்த என்னோட இளைஞர்கள் அதிக அளவில் இளைஞர்களே விழித்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த மாவட்டத்தில் ரயில்வே திட்டம் யார் வந்தது, யார் போட்டா? ஏகே மூர்த்தி, அதுக்கப்புறம் அரங்க வேலு, 2 பேருமே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்கள், அமைச்சர்கள். திண்டிவனம் செஞ்சி வழியா திருவண்ணாமலை, திண்டிவனம் நகரி, இதெல்லாம் நடக்கல. அடிக்கல் நான் தான் நாட்டினேன். அதுக்கு பிறகு வந்துட்டுக்கு அப்புறம் நிதி ஒதுக்கல, ஒண்ணுமே செய்யல. அதுக்கப்புறம் எவ்வளவு எம்பிங்கெல்லாம் வந்தாங்க. இங்க கூட போன முறை யார் நின்னா? ஏகே மூர்த்தி, ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்தி நின்னாரு. அவருக்கு ஓட்டு போட்டீங்களா? எங்க? இல்லையே. நீங்க போட்டிருப்பீங்க. மக்கள் போட்டாங்களா? இல்லையே. மக்கள் தொண்டன் ஏகே மூர்த்தி. இன்னைக்கு அவர் ஏகே மூர்த்தி எம்பியா ஜெயிச்சிருந்தாருன்னா நானும் ஏகே மூர்த்தியும் நாடாளுமன்றத்தில் உள்ள போய் சண்டை போட்டு இருப்போமே. இங்க இருக்கிற எம்பி சண்டை போடுறாரா? வாயை திறக்கிறாரா? நாடாளுமன்றத்தில் ஏதாவது மக்கள் பிரச்சனை, உங்க பிரச்சனை ஏதாவது பேசியிருக்கிறாரு இது வரைக்கும்? இல்லையே. 200-300 ரூபாய் ஆசைப்பட்டு போட்டுட்டீங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட ஒரு 10 எம்பி, அதிகமா வேணா ஒரு 10 எம்பி இருந்ததுன்னா நேரம் ஒரு கலக்கு கலையிட்டு இருப்பாங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு. நாடாளுமன்றத்தில் நடத்த விட மாட்டோம். இங்க நீட்டு சட்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலன்னா நாடாளுமன்றத்தில் நடத்த விட மாட்டோம்னு நாங்க அறிவிச்சு உள்ள சண்டை போட்டுட்டு இருப்போம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு சண்டை போட்டுட்டு இருப்போம். பலமுறை நான் கேட்டேன். அதிமுக 37 எம்பிங்க இருக்கிறாங்க.
இதை விட ஒரு அநியாயம் ஏதாவது இருக்குமாயா? 37 எம்பிங்க ஒரு கட்சியில டெல்லியில போய் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களே. டெல்லியில போய் என்ன பண்றாங்க? பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, பாட்டு பாடுறாங்க. ஒருத்தன் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாட்டு பாடிட்டு. இதோட 37 எம்பிக்கள் அங்க உட்கார்ந்துகிட்டு சத்தம் போட்டு உள்ள சபைக்குள்ள அந்த உள்ள மையத்துல வெல் ஆஃப் த ஹவுஸ் சொல்லுவாங்க. அங்க உட்கார்ந்துகிட்டு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கலனா நாங்க இந்த வருகின்ற கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த விட மாட்டோம்னு 37 நான் சேர்த்து 38 பேர் உட்கார்ந்துட்டு சத்தம் போட்டோன்னா என்ன பண்ண மத்திய அரசு? அமைச்சே ஆகணும். நீட்டுக்கு சட்டம் கொண்டு வரணும். தமிழ்நாடு கொண்ட சட்டத்தை நிறைவேற்றணும். ஜனாதிபதி கையெழுத்து போடணும்னு அந்த மையத்துல உட்கார்ந்துட்டு அங்க போய் போராட்டம் பண்ண என்ன நடக்கும்? மத்திய அரசு செய்யணும். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தானே இன்னைக்கு விவசாயிகளை பத்தி கவலைப்பட்டு இருக்கோம். ஜனாதிபதி தேர்தல் நடக்குது, திங்கட்கிழமை நடக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஜனாதிபதி தேர்தல் அந்த வேட்பாளரை நாங்கள் ஆதரவு செய்யணும்னா மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை இன்னும் 1 மாதத்தில் நாங்கள் அமைப்போம் என்று அறிவித்தால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம், இல்லைன்னா புறக்கணிப்போம் சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு % ஓட்டு தெரியுமா? ஜனாதிபதி தேர்தலுக்கு 8% ஓட்டு. 8% ஓட்டு. இது வெற்றிய தோல்வி நிர்ணயிக்கின்ற அந்த வாக்குகள் 8% பெரிய எண்ணிக்கை. ஒட்டுமொத்த கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மத்திய அரசு துரோகம் செய்து ஒட்டுமொத்தமா 8% ஓட்டு வேணும்னா இந்த நீட் எக்ஸாம் ரத்து பண்ணணும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு ஒட்டுமொத்த கட்சிகளும் தீர்மானம் போட்டா மத்திய அரசு என்ன பண்ணும்? வேற வழியில மத்திய அரசு தலையெழுத்து இதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கணும். ஆனா அப்படி செய்யறாங்களா? இல்லையே. எங்களுக்கு தானே நாங்க தானே துடிச்சுக்கிட்டு இருக்கோம். செய்யணும் ஆனா போன தேர்தலில் ஓட்டு போடலையே. இப்பயாவது நீங்கள் சிந்தியுங்க, போதும், சிந்திக்க தொடங்குங்க. இன்னும் அப்படியே ஏமாளிகளா இருக்காதீங்க. எவ்வளவு காலமா நீங்க ஏமாந்துட்டு இருப்பீங்க? சினிமா பார்த்தா ஏமாறுறீங்க, டிவியை பார்த்தா ஏமாறுறீங்க. இப்ப பார்த்தா அந்த பிக் பாஸ் ஒண்ணு காமிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவ்வளோ பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7.5 கோடி, அதுல 3.5 கோடி பேர் அதை பார்க்கறாங்களா? அவ்வளோ பேர வேலை வெட்டி இல்லாம இருக்கிறீங்க. 3.5 கோடி பேர் ஒரு டிவி நிகழ்ச்சி பார்க்கறீங்களே. நான் அரியலூர்ல பேசினேன். 1.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் ஓவியா காப்பாற்றணும்னு ஓட்டு போட்டாங்க. ஓவியா காப்பாற்றது ஓட்டு போட்ட மக்கள், அந்த 1.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் எனக்கு ஓட்டு போட்டுருந்தா உங்களை நான் காப்பாத்தி இருப்பேன். அதுக்குள்ள பார்த்தா சமூக வலைத்தளங்கள்ல விமர்சனம், என் மேல விமர்சனம். இவன் எப்படா ஓவியா பத்தி பேசலாம்? அவங்க அம்மாவை பத்தி பேசினாலும் அம்மா அமைதியா இருந்திருப்பான். ஆனா ஓவியா பத்தி பேசதான் அவனால தாங்க முடியல. நான் சொன்னேன், ஓவியா ஒரு சினிமா நடிகை, காசு கொடுத்தா நடிச்சுட்டு போவோம், அவ்வளவுதான். நான் ஓவியா பத்தி நான் பேசவே இல்லையே. ஓட்டு போட்டவங்களை உங்களை பத்தி தானே நான் பேசினேன். நான் 1.5 கோடி மக்கள் ஓவியாவுக்கு ஓட்டு போடுறீங்க, ஓவியாவை காப்பாற்றணும்னு. உங்க வீட்டு பக்கத்துல சாக்கடை இருக்குதா, இல்ல உங்க வீட்டுல தண்ணி வருதா, இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதா, இல்ல சுத்தி உங்களுக்கு சோறு போற விவசாயிகள் செத்துட்டு இருக்கிறாங்களா, அந்த கவலை அவங்கள காப்பாற்றணும்னு உங்களுக்கு என்னெல்லாம் இல்லையா? இதான் நான் சிந்திக்க சொல்றேன் உங்களை. எவ்வளவு காலமா நீங்க ஏமாந்துட்டு இருப்பீங்க, ஏமாளிகளா இருப்பீங்க நீங்க. ஆனா சாதாரணமா உங்களை ஏமாத்திடலாம். 2 வசனம் பேசினா விசில் அடிச்சுட்டு போவீங்க. ஆனா உங்களுக்கு இந்த டி ராஜேந்தர் தான் லாய்க்கு. உங்களுக்கு அவர் என்ன பேசுறான்னு அவருக்கே தெரியாது. ஆனா கோர்வையா இருக்கும், கேட்கறது நல்லதா இருக்கும். ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது, ஜாலியா இருக்கும். அப்பதான் அதான் எதிர்பார்க்கறீங்க நீங்க. எங்களை போன்ற இந்த புள்ளி விவரம், இந்த திட்டம், இந்த நந்தன் கால்வாய் திட்டம், இந்த தோனி மடுவு திட்டம், இந்த சேனகால் திட்டம், அத்திக்கடுவு அவிநாசி திட்டம்,
தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியார் திட்டம், காவிரி ஆறு தொப்பையாறு இணைக்கின்ற திட்டம், இப்படி எல்லாம் தென்பெண்ணை ஆறு திட்டம் இணைக்கின்ற திட்டம், தென்பெண்ணை பாலாறு இணைக்கின்ற திட்டம், இந்த திட்டம் எல்லாம் பேசுனா அதெல்லாம் உங்களுக்கு ஏதோ பேசிட்டு போறான்டா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போதும்பா, யோசிங்க, சிந்திங்க. அதான் கேட்கிறேன். ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணுங்க, ரெண்டு கட்சியும் வேண்டாம், திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம். என்னைக்கு நீங்க முடிவு பண்றீங்களோ தமிழ்நாடு தானா முன்னேறும். முடிவு பண்ணிட்டீங்களா? வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. செயல் தலைவர் ஒருத்தர் துடிச்சிட்டு இருக்காரு, எப்படியாவது வந்துடணும், எப்படியாவது வந்துடணும். வரப்போறது கிடையாது. செயல் தலைவரை தான் இருக்க போறாரு அவர். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நான் வாய்ப்பு கொடுத்துட்டோம். நம்ம வாய்ப்பு கொடுக்கலன்னா சரி, புதுசா கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுத்துட்டோம். அதுவும் கொஞ்சம் வாய்ப்புகள் இல்ல, 50 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்துட்டோம். 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெண்டு கட்சியும் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்மள. 67 இருந்து இன்னைக்குன்னா எவ்வளவு? இன்னைக்கு 2017. எவ்வளவு காலம்? 50 ஆண்டு காலம். 50 ஆண்டு காலம் ரெண்டு கட்சி ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். இதுக்கு முன்பு கொடுத்தோம், அவங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க முடியல, ஊழல் ஊழல் ஊழல். அவங்களுக்கு இன்னைக்கு திட்டமே என்னன்னு தெரியாது. நம்மளை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. நம்மளை பார்த்து என்ன புதுசா சொல்ல போறது இல்லை. இனி நான் புது திட்டம்லாம் சொல்ல போறது இல்லை, அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கான். நம்ம ஆட்சிக்கு வந்தா பண்ணலாம். எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான திட்டம் இருக்கு. இப்ப எது சொன்னாலும் உடனே புடிச்சுக்கிட்டு தளபதி ஸ்டாலின் புடிச்சுக்கிட்டு அவர் அறிக்கை விட்டுறாரு உடனே. அதை நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் ஸ்டாலின் அறிக்கை முதல் பக்கத்துல பெருசா போட்டு விடுவாங்க. நம்ம அறிக்கை நம்ம தான் முதல் அறிக்கை விடுவோம். நம்ம அறிக்கை ஒரு 11 மணிக்கு விடுவோம். அதை பார்த்துட்டு அவர் 12 மணிக்கு அறிக்கை, அதை பார்த்து காப்பி அடிச்சு அப்படி கட் அண்ட் பேஸ்ட். அந்த ஃபுல் ஸ்டாப் காமா கூட இல்ல, அப்படியே அடிச்சாங்க காப்பி. அந்த அறிக்கையை பார்த்தா பெருசா போட்டு விடுவாங்க. ஐயா அறிக்கை சின்னதா ஒரு மெலிசா ஒரு கோமணம் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இது முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் மேல் கூடாரம் காலி அவங்களுக்கு. ஏன்னா மக்களுடைய திட்டங்கள் பிரச்சனைகள் எதுவும் தெரியல அவங்களுக்கு. மக்களை பத்தி கவலைப்பட்டதான் தெரியும். இன்னைக்கு நீர் மேலாண்மை பத்தி நான் சொல்றேன். நான் சேலஞ்ச் பண்றேன், தமிழ்நாட்டில் எந்த தலைவராவது வாங்க, ஒரே மேடை போடுங்க, போட்டு நீர் மேலாண்மை பத்தி பேசலாம். இட் இஸ் an open challenge to anybody. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு காலையில போனோம், கொசஸ்தலை ஆற்றை காப்பாற்றணும்னு. கொசஸ்தலை ஆறு ஆந்திராவில் ஆரம்பிக்குது, கிருஷ்ணாபுரம் பகுதியில் ஆரம்பிச்சு வேலூர் மாவட்டத்தில் காவேரி பாக்கம் வழியா உள்ள வருது. மறுபடியும் ஆந்திரா வழி, அது பக்கத்தில் ஆந்திரா கேரளா தமிழ்நாடு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கோம். அது வழியா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா தடுப்பணை கட்டி இருக்காங்க, 5 தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க ஆந்திராவில். 5 தடுப்பணை கட்டிட்டாங்கன்னா தண்ணி வரா போறது இல்லை. 5000 ஏக்கர் அந்த ஆற்றை நம்பி இருக்குது அங்க. அந்த ஆறு அப்புறம் 800 பக்கத்துல போய் கலக்குது, கொசஸ்தலை ஆறு. ஆனா அந்த ஆத்துல என்னன்னா, அந்த ஆறு கொசஸ்தலை ஆற்றும், ஆரணி ஆறு அந்த மாவட்டத்தில் 2 ஆறு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 இருக்கு, கூவம் சேர்த்து. இந்த 2 ஆனா 2 ஆத்துல தண்ணி 10 TMC தண்ணி கடல்ல வருஷம் கலக்குது, 10 TMC தண்ணி. ஆனா அது என்ன பிரச்சனைன்னா, மழை அந்த சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 380 TMC மழை பெய்யுது. ஆனா கொள்ளளவு என்ன எவ்வளவு இருக்கு தெரியுமா? புழல் ஏரி, சோழாபுரம் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, பூண்டி ஏரி, இந்த 4 ஏரியிலையும் கொள்ளளவு 11 TMC தான் கொள்ளளவு. அது மட்டும் இல்ல, இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாவட்டத்தில் உள்ள எல்லா ஏரியும் சேர்த்து கொள்ளளவு 45 TMC. 45 11 56 TMC மொத்தம். ஆனா மழை எவ்வளவு பெய்யுது? 380 TMC மழை பெய்யுது. கொள்ளளவு 56 TMC அது சேமிக்கிறது. மீதி கிட்டத்தட்ட 325 TMC கடலுக்கு போகுது. இதுதான் நீர் மேலாண்மை. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் இதுதான் பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கு. ஆனா நிபுணர்கள் 1972 என்ன சொன்னாங்க?
சென்னை பகுதியில் ஒரு 100 ஏரியை வெட்டணும், 10 ஏரியை வெட்டணும். 2 பெரிய ஏரி செம்பரம்பாக்கம் போன்று 8 சின்ன ஏரி வெட்டினா மழை காலத்துல வடிகாலா இருக்கும், வறட்சி காலத்துல தண்ணி கொடுக்கும். இதெல்லாம் திமுக அதிமுக இவ்வளவு காலமா குப்பை கொட்டிட்டு இருக்காங்க, தெரிய போறது கிடையாது. இதுதான் இன்னைக்கு தேவை. நானும் போறேன். எதுக்கு போறேன்? 28, 29, 30 3 நாள் எதுக்கு போறேன்? காவேரியை காப்போம், காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு தர்மபுரி என் தொகுதி ஒகேனக்கல்ல இருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் என்னுடைய பேரணி நடக்குது, விழிப்புணர்வு பேரணி நடக்குது. இது வெறும் ஸ்டாலின் போன்று நமக்கு நாமே நாடகம்லாம் கிடையாது. இதெல்லாம் கலர் சட்டை போட்டு சுத்தி சுத்தி வந்து நாடகம் நடிக்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையா மக்களை சந்திச்சு நோட்டீஸ் கொடுத்து விழிப்புணர்வு, நம்ம ஆறு நம்ம காப்பாற்றணும். தாமிரபரணி ஆற்றை காப்போம்னு அங்க 2 நாள் போயிட்டு வந்தேன் நான், ஜூலை 1, 2. இன்னைக்கு பார்த்தா அந்த பகுதியில் மிகப்பெரிய விழிப்புணர்வு அங்க ஏற்பட்டு இருக்கு. அந்த மக்கள் பேசுறாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் பேசுறாங்க, 50 வருஷமா 2 பேரும் ஆண்டாங்க, ஆனா அன்புமணி வந்தாரு, எங்களுக்கு இவ்வளவு காலமா தெரியலையே, இந்த ஆற்று அருமை தெரியலையே. அந்த ஆறை பத்தி அவங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். எப்பேற்பட்ட ஆறு இது, காப்பாற்றணும், பாதுகாக்கணும், கழிவு விழுந்து பாதுகாக்கணும், கம்பெனிகள் இருந்து பாதுகாக்கணும், இதை சேமிக்கலாம், தண்ணியை சேமிக்கலாம். அதே போன்றுதான் காவேரியில் 3 நாள் பயணம் போறேன், மக்களை சந்திக்கிறேன் நான். ஏன் எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்? உங்களை காப்பாற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும், எங்களுக்கு தான் அக்கறை இருக்கு. இப்படி பல திட்டங்கள், பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். நீங்க எல்லாம் ஆதரவு கொடுங்கள். நான் கேட்கறதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி ஒரு 5 ஆண்டு காலம் கொடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேண்டாம், நீங்க கொடுத்தாலும் வேண்டாம். 5 ஆண்டு காலம் போதும் எங்களுக்கு. நம்பிக்கையில சொல்லிட்டு, தன்னம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கு. 5 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலத்துல 2 ஆண்டு காலத்துல திட்டங்கள்லாம் நிறைவேற்றிடுவோம். திருப்தி இல்லையா, 2 ஆண்டு காலத்துல பதவி விலகிடுவோம். மக்களுக்கு திருப்தி இல்லையா, 2 ஆண்டு காலம் இல்ல பதவி விலகிட்டு போயிடும். பதவி ஆசை எங்களுக்குலாம் இல்லை. ஏதோ முதலமைச்சரா வரணும், அமைச்சரா வரணும், நம்ம தலைவர் அமைச்சரா வரணும், இல்ல நம்ம பாலு அமைச்சரா வரணும், கணேஷ்குமாரோ நம்ம எதிரொலி யாரும் எங்களுக்கு ஆசை பதவி வரணும்லாம் இல்ல. எங்களுடைய நோக்கம்லாம் என்ன? உங்களை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். இந்த திராவிட கட்சிகளில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். We have to rescue Tamil Nadu from the clutches of these Dravidian parties who have ruined and destroyed Tamil Nadu for 50 years. போதும், 50 ஆண்டுகள் நாசப்படுத்திட்டு போயிட்டாங்க. இந்த 2 கட்சிகளிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். காப்பாற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கணும். 5 நிமிஷம் தான் இருக்குதா? நல்ல கல்வி கொடுக்கணும். இப்ப இந்த நீட் எக்ஸாம், இதற்கெல்லாம் நம்ம ஆட்சியில இருந்தா ஒண்ணு நீட் வந்திருக்காது. அப்படி இல்லைன்னா கூட இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து, சிபிஎஸ்இ தரத்திற்கு இலவச கல்வியை கொடுத்து, அதுக்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, இந்த நீட் மட்டும் இல்ல, உலகத்துல எந்த தேர்வுலையும் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க பாஸ் பண்ணி முதல் மார்க் எடுக்கிற அந்த தகுதியை கொண்டு போறோம். அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போய் பார்த்தா தமிழ்நாட்டில் படிச்சுட்டு போறாங்களா? ஹார்வர்ட்ல முதல் மதிப்பெண் தமிழ்நாட்டு பிள்ளைங்க வாங்குறதுக்கு அளவுக்கு, அந்த அளவுக்கு எங்களால தமிழ்நாட்டுடைய கல்வித்தரத்தை எங்களால மட்டும்தான் உயர்த்த முடியும். சுகாதாரம், NHS நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், லண்டன், அமெரிக்கா, இதுல யூகேல இருக்கிற சிஸ்டம், அந்த சிஸ்டம்க்கு இணையா அதுக்கு இங்க கொண்டு வர முடியும், தமிழ்நாட்டுக்கு எங்களால் கொண்டு வர முடியும். சுகாதாரத்தை பற்றி தகுதியான ஒரே கட்சி நாங்க பாட்டாளி கட்சி, வேற யாருக்கும் தகுதி கிடையாது, பேசுவதற்கு தகுதி கிடையாது. இந்த 108 ஆம்புலன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும் சட்டசபையில், நாங்க கொண்டு வந்தோம், நீங்க கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு. அசிங்க அதல்ல. இதோட இதுக்கு ஒரு வருஷம் திட்டம் போட்டு இந்தியா முழுதும் கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் 10வது மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9 மாநிலத்தில் 108 ஓடிட்டு, இன்னைக்கு 22 மாநிலத்தில் 108 ஓடிட்டு இருக்கு. இது நான் அமைச்சராக கொண்டு வந்தேன். நான் கேட்கிறேன், துரைமுருகனை கேட்கிறேன், அவர் தான் சொன்னாரா? துரைமுருகன் சொன்னாரா சட்டசபையில்? அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் எப்படி பொய் சொல்றாரு? சிரிக்கிறாங்க பாரு. இந்த சிரிப்புக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். பாவம், அவர் தலைவரை திருப்திப்படுத்தணும்னு பேசியிருப்பார். அவர் தமிழ்நாட்டில் கலைஞர் கொண்டு வந்தாருன்னா ஆந்திராவில் கலைஞர் கொண்டு வந்தாரா, இல்ல கர்நாடகாவில் கொண்டு வந்தாரா, இல்ல கோவால, மகாராஷ்டிரா, குஜராத்ல, எல்லாம் இந்தியாவில் 22 மாநிலத்தில் ஓடிட்டு இருக்கு.
இந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி பாருங்க, நேஷனல் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் போட்டிருக்கோம். நேஷனல் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்னா என்னது? தேசிய திட்டம். அது ஏன் இவங்க 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டாங்களே, அப்ப இது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் இந்த ஸ்டாலின் சொல்லுவாரு 3 வார்த்தை: கமிஷன், கரப்ஷன், இன்னொன்னு கலெக்ஷன். அப்பா எப்பா என்ன நடிப்பா அதெல்லாம். அப்படியே அரிசியா பேசுவார் ஸ்டாலின். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனா. அதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவங்க அப்பா பேசினாரு. இவரு கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். ஆனா அது என்னன்னா அவங்க கட்சியோட கொள்கையா பேசிட்டு இருக்காரு. இதான் இந்த கமிஷனு, கரப்ஷனு, கலெக்ஷன் தொடங்கினதே இவங்க தான். எந்த கட்சி தான்? திமுக தான். விஞ்ஞான ரீதியிலே ஊழல் சர்க்காரிய கமிஷன் சொல்லிட்டு போனார். சர்க்காரியா பஞ்சாப் ஜட்ஜி, அவர் நீதிபதி. இந்திரா காந்தி அந்த நேரத்தில் எம்ஜிஆர் புகார் கொடுத்தா இந்திரா காந்தி அவர் நியமனம் பண்ணார். அவர் பார்த்து சுத்தி மைக்ரோஸ்கோப், டெலிஸ்கோப் இதுல வச்சு பார்த்தார், மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தார். எங்கடா ஊழல் நடந்திருக்குது, ஆனா எப்படின்னு தெரியலையே. அவரும் எங்கெங்கயோ பார்த்தார், எப்படியோ பார்த்தார், என்னென்னமோ பண்ணி பார்த்தார். நடந்திருக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா எப்படின்னு தெரியலையே. எப்பா 40 வருஷத்துக்கு முன்பு. அப்புறம் எழுதிட்டு போயிட்டார் ரிப்போர்ட்ல, ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா சயின்டிபிக் கரப்ஷன், விஞ்ஞான ஊழல் இவங்க செஞ்சிருக்கிறாங்க திமுக. அந்த அளவுக்கு திமுக புகழ்பெற்ற அவங்க விஞ்ஞான ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் விஞ்ஞான அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம விஞ்ஞான ரீதியிலே திட்டங்கள் கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் முன்னேற்றுவதுதான் எங்களுடைய வேலை. உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் முன்னேற்றுவதுதான் எங்களுடைய வேலை. முடிஞ்சு போச்சா? இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. ஏன்னா மாப்பிள்ள உங்களை விட்டு போறதுன்னு மனசு வரல எனக்கு. ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 28 ஆண்டுகள், நாளைக்கு பார்த்தா 29வது ஆண்டுல நம்ம கால் வைக்க போறோம். 29 ஆண்டு காலமாக ஒரு இயக்கம், ஒரு சுயமரியாதை இயக்கம், மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். நீங்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள். எங்க மேல எவ்வளவு அவதூறுகள், இவங்க இந்த கட்சி அந்த கட்சி இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்களா, எதுவும் நம்ப வேண்டாம். எங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஊழலை ஒழிக்கிறது முதல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மதுவை ஒழிக்கின்ற முதல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பீடி சிகரெட்டை ஒழிச்ச கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. குட்காவை இந்தியாவிலே தடை செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. லாட்டரியை தடை ஒழிச்ச கட்சி பாட்டாளி கட்சி. இப்படி ஒவ்வொன்னா நம்ம மக்கள் பிரச்சனைகளை ஒழிக்கின்ற கட்சி பாட்டாளி கட்சி. மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் ஒழிக்கின்ற கட்சி. விவசாயிகளுக்காக, தொழிலாளருக்காக, அரசு ஊழியர்களுக்காக, காவல்துறைக்காக. சமீபத்தில் காவல்துறைக்காக ஒரு அறிக்கை கொடுத்தோம். ஏன்னா காவல்துறை அவ்வளோ இரவு பகல் பாராமல் அவங்க உயிரை பணைய வச்சு உங்களுக்காக சேவை செய்யறாங்க. அவங்களுக்கு சலுகைகள் இல்லை, அவங்களுக்கு நல்ல திட்டங்கள், அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க குடும்பத்துக்கு நல்ல திட்டங்கள், அவங்களுக்கு அதிக ஊதியம் கொடுக்கணும், நல்ல கொடுக்கணும், இதெல்லாம் நினைக்கின்ற கட்சி நாங்க தான். அதே மாதிரி நம்ம ஊடக நண்பர்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கணும், நல்ல அதெல்லாம் எங்களுடைய செயல் திட்டத்திலே, பாட்டாளி கட்சியுடைய தேர்தல் செயல் திட்டத்திலே, அறிக்கையிலே, செயல் அறிக்கையிலே இது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு திட்டங்கள் இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள். பாட்டாளி கட்சிக்கு ஒரு முறை நான் கேட்கறதெல்லாம் 50 ஆண்டு காலம் 2 கட்சிக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க. பாட்டாளி கட்சிக்கு 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்க. உங்கள் அத்தனை குடும்பங்கள், தமிழ்நாட்டில் 1,97,00,000 குடும்பங்கள் இருக்கிறது, அத்தனை குடும்பத்துக்கும் எங்களால் முன்னேற்ற முடியும், திட்டங்கள் கொண்டு வர முடியும் என்று இந்த நேரத்திலே சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முறையிலே மாநாடு அளவிலே ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை தம்பி கணேஷ்குமார் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நஞ்சாண்ட வாழ்த்துக்கள், பாராட்டு.